University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். காலையில சட்டமன்றத்துல ஒரு தரப்பு ஆதரவு, ஒரு தரப்பு எதிர்ப்பு, வெளியில் இருதரப்பும் மாறி மாறி பேசினதையும் நம்ம பார்த்தோம். தற்போது 17 மாவட்ட செயலர்களை நீக்கி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருக்கார். என்ன நடக்கும் அடுத்து? உங்க செய்தியாளர் ஸ்டாலின் கூறியதுதான். அதாவது கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார், கட்சியிலிருந்து நீக்கவில்லை. அப்படிதான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்குவது சட்டமன்றத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். 2 கிளைம் இதுல இருக்குங்க. ஒண்ணு, சட்டமன்றத்துல அதிமுகவின் தலைவராக, சட்டமன்ற குழுவின் தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான கடிதம் அதிமுகவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அதை தான் ஏத்துக்க முடியும். என்ன காரணம்னா, தேர்தல் கமிஷனோட ஆணை என்னவோ அது சபாநாயகரையும் கட்டுப்படுத்தும், மாநில தேர்தல் கமிஷனை கட்டுப்படுத்தும். சட்டமன்றத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியில ஏதாவது பிளவுகள் ஏற்பட்டால் அது சபாநாயகர் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட விஷயம். பேரண்ட் பார்ட்டியில ஏற்படுற பிளவு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் அதுல உறுதியாகவும் இருக்கு. எப்போதெல்லாம் பேரண்ட் பார்ட்டியில பிளவு ஏற்படுதோ அப்போதெல்லாம் அந்த தாவாவை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்பது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு தான். அது வரைக்கும் பேரண்ட் பார்ட்டி கொடுக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது இவர்களோட கடமையும் கூட, அது சட்ட கட்டாயமும் கூட. அப்படியான சூழ்நிலையில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லது கொறடா சபாநாயகருக்கு கடிதம் எழுதலாம். ஆனால் சபாநாயகர் அதில் நடவடிக்கை எடுக்க போவது இல்லை. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே திமுக எதிர்கட்சி தலைவர் என்று அங்கீகரித்த சட்டமன்ற செயலர் அதிமுகவின் அந்த எதிர்கட்சி அந்தஸ்து மற்றும் கொறடா இது பற்றி அங்கீகாரம் எதுவுமே தரவில்லை. ரொம்ப சைலண்ட். அப்படி என்றால் சபாநாயகர் இப்போதைக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டார். அவர் வேறு மாதிரியான ஒரு ஆணையை பிறப்பித்தால் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். அல்லது சபாநாயகர் காலதாமதம் செய்தால், முறையற்ற காலதாமதம் செய்தால் அப்போது நீதிமன்றத்துக்கு செல்லலாம். ஒட்டுமொத்தத்தில் இது நீதிமன்றத்தில் போய் மிகவும் விவாதத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம். கட்சித்தாவல் தடை சட்டத்துல நிறைய கிரே ஏரியா இருக்கு. இந்த கிரே ஏரியாஸ் எல்லாம் வரும். எனக்கு என்னவோ முதலிலே தேர்தல் ஆணையத்திற்கு இந்த தரப்புல ஏதாவது ஒரு தரப்பு சென்று விடுமோன்னு நினைக்கிறேன். காரணம், முன்பு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில 11 எம்எல்ஏக்கள் பிரிந்த போது 122 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு. 11 எம்எல்ஏக்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு போனாங்க. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் மாதிரி. அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு டிஸ்பியூட் எண் கொடுக்கும், தாவா எண். அதுக்கு பிறகு இவங்க 122 எம்எல்ஏக்களும் தனியா ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. அது சில பல காலம் பிடித்தது. அப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது வேலுமணி அவர்கள் தரப்பில் இருந்து அந்த முதல் பால் அங்க அவங்க அடிப்பாங்கிறது என்னோட ஒரு பார்வை. காரணம், எடப்பாடி பழனிசாமி தரப்பு அப்படி அடித்தால் அடுத்து வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தலில் இரட்டை எலெக்ஷன் கிடைக்காம போற ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமி தரப்பு அந்த பாலை முதல்ல அடிக்காது. வேலுமணி சிவிஎஸ் தரப்பு அந்த பாலை முதல்ல அடிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆக அடுத்த தாவா என்பது டெல்லியில தான் நடக்கும். சரி, அடுத்ததாக இவர்கள் நீதிமன்றத்தை நாடி செல்லும் பட்சத்துல உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில இது போல வேறு ஏதேனும் நடந்திருக்கிறதா? முன்னதாக ஒரு கட்சி 2ஆக பிளவுபட்டு சட்டமன்றத்துல வேறு வேறு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்றால் அது போன்ற வழக்குகள் வரும்போது நீதிமன்றம் அதனை எப்படி அணுகும் சார்? கட்சியில பிளவு ஏற்பட்டு போட்டி பொதுக்குழுவோ அல்லது பொதுக்குழுவோ கூட்டப்பட்டால் அப்போது நீதிமன்றத்துக்கு போனா சிவில் நீதிமன்றம் ஏதாவது ரிலீஃப் கொடுக்குங்க. ஓபிஎஸ் போகும்போது நீதியரசர் ஜெயச்சந்திரன் முதல் பொதுக்குழுவுக்கு தடை கொடுத்தார். அது சாத்தியம். சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை பெரும்பாலும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியாது. காரணம், அது சபாநாயகரின் அதிகார வரம்பு. அந்த இடத்துல சபாநாயகரோட பவர் என்பது அவர் அந்த சட்டமன்றத்தின் 4 கார்னர்ஸ் அதுக்குள்ள அவரோட பவர் தான். உடனடியாக நீதிமன்றம் செல்வது என்பது, நீதிமன்றம் அந்த தாவாவை ஏற்றுக்கொள்ளுமா என்பதெல்லாம் பெரிய சந்தேகத்திற்கிடமான விஷயம். இப்போதைக்கு சட்டப்படி பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொடுத்திருக்கின்ற கொறடா உத்தரவு இவர்களை கட்டுப்படுத்தும். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சபாநாயகர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. காரணம், மீண்டும் அது அவரது பிரிவுக்குள்ள வருது. ரெண்டாவது, இதுல ஒரு ஒருதலைபட்சமான நடவடிக்கைங்கிறது ஆரம்பத்திலேயே வந்துருச்சு. எப்போது இந்த எம்எல்ஏக்கள், வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்தார்களோ அப்போது முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை சென்று சந்தித்திருக்க கூடாது. காரணம், தேர்தல் ஆணையத்தோட அதிகாரபூர்வமான பதிவேடுகளின்படி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவரைத்தான் சென்று சந்தித்திருக்க வேண்டும்.
மாற்றாக வந்து வேலுமணி தரப்பை சென்று சந்தித்த போதே தாவேகா அரசு வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறது, அப்படி என்றால் சபாநாயகரும் அப்படித்தான் ஆதரவாகத்தான் இருப்பார் என்கிற ரீதியிலே ஒரு அப்படித்தான் தோன்றியது, அப்படித்தான் நடந்திருக்கிறது. இப்ப நீங்கள் குறிப்பிட்டதை போல இது ஒருதலை பட்சமாக இருக்கும் பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக நீங்க என்னென்னலாம் பாக்குறீங்க திரிஷா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது என்ன செய்வார் என்று நான் நினைக்கிறேன் என்றால், தாவேகா தரப்பு இந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு ஏதாவது அரசியல் அனுகூலங்களை அவர்கள் பிராமிஸ் செய்திருப்பார்கள். செய்யாம வந்து இவங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க. அது முழுமையாக நிறைவேற்றுவது கடினம். அப்படி வரும்போது அந்த அணியில ஒரு அதிருப்தி வரும். அப்ப கொஞ்சம் எம்எல்ஏக்கள் மீண்டும் திரும்பி பேரண்ட் பாடி பக்கம் வந்துருவாங்க. அதனாலதான் கட்சியிலிருந்து அவங்களை நீக்கல. பேரண்ட் பாடி பக்கம் வரும்போது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இப்ப இருக்கிற அந்த 22ங்கிற நம்பர் 25ஆவோ 27ஆவோ உயரும். அது வரைக்கும் இது இப்படியே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டி கொண்டு இந்த பால் வில் பி டாஸ்ட் பிட்வீன் எண்ட் டு எண்ட், அவங்களுக்குள்ளேயே தான் பந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இறுதியான நடவடிக்கைகளை எடுக்க மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய அணுகுமுறை அடுத்தடுத்து எப்படி இருக்கும்? ஏன்னா இரு பிரிவாக இருக்கிறார்கள் தெரிஞ்சும் கட்சியுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் அதிலிருந்து பிரிந்தவர்களை நேரில் சென்று சந்திக்கிறார் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இனி வரும் நாட்கள்ல தாவேகாவோட அணுகுமுறை எவ்வாறாக இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்போதைக்கு வேறு கட்சிகள்ல ஒரு பெரிய அளவுக்கான பிளவை ஏற்படுத்துவதற்கெல்லாம் வழி இல்லை. இப்போ உதாரணமாக அமமுகவுக்கு ஒரே லோன் எம்எல்ஏ தான். அவர் வந்து கார்ல வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தது தாவேகா அந்த வீடியோவை வெளியிட்டது. அப்படின்னா அடிப்படை தவறு என்னன்னா, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த எம்எல்ஏவோட ஆதரவை அவங்க வாங்கி இருக்கணும். அப்படி வாங்கல. அதுக்கு பிறகு அந்த எம்எல்ஏவும் டிடிவி அவர்களும் கவர்னர்ட்டே போய் பெரிய புகார்கள் கொடுத்தாங்க. காவல் நிலையத்திலையும் புகார்கள் எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவர் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாருன்னா, நான் நேற்றைக்கே ஆதரிச்சேன், இன்னைக்கும் ஆதரிப்பேன், நாளைக்கும் ஆதரிப்பேன்றாரு. அப்ப நேற்றைக்குன்னா இதற்கு முன்பு. அப்படின்னா அவர் ஏன் வந்து கவர்னரை போய் பார்த்தாரு, டிடியோட ஏன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாரு? இந்த மாதிரியான ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. சோ என்னதான் வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லைன்னு சொன்னாலும் அந்த ஒரு சிங்கிள் எம்எல்ஏ மேட்டர்ல அது குதிரை பேரம் தான், அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதற்கு பிறகு அதிமுகவின் பிளவு. குதிரை பேரம் என்பது அரசியல நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். அது இல்லைன்னா மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் தாவேகா அரசு பெரும்பான்மையை மிக எளிதாக நிரூபித்திருக்கலாம். அவர்களுக்கு ஒன்றும் பெரிய சிரமங்கள்லாம் இல்லை. ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் விலை கொடுக்கறாங்கன்னு தான் என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் கையில வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க ஆதரவோடய 120 இருந்தார்கள். திமுக ஏற்கனவே 6 மாசம் டைம் கொடுத்துருச்சு. அப்படின்னா அவங்க ஓட்டெடுப்புல கலந்து கொள்ள போவதில்லை, அப்ஸ்டெயின் தான் பண்ணுவாங்கிறது நன்றாகவே தெரியும். அப்ப தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான். மிக எளிதாகவே வந்து தாவேகா அரசு இந்த சர்ச்சைகளை எல்லாம் சிக்காமலேயே அவங்க வந்து பெரும்பான்மையெல்லாம் நிரூபிச்சிருக்கலாம். அரசுக்கு எந்த ஆபத்தும் வருவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. யாரும் தேர்தலுக்கு தயாராக இல்லை. அப்படியான சூழ்நிலையில் எதற்காக இந்த சர்ச்சை? இது வந்து ஒரு அரசோட ஆரம்ப கட்டத்திலேயே சர்ச்சையாக மாறுமே. இந்த ஒரு விஷயம்தான் எனக்கு வந்து உண்மையிலேயே அது கவலைக்குரியதாகத்தான் நான் பார்த்தேன். நன்றி திரு ஷியாம், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.